நீங்கள் டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர் ஸ்டெலஸ்கோப்பை வச்சு என்ன செய்கிறேன். அதே நாட்டில் எங்களுடைய தமிழ் கலாச்சார பண்பாடு வளர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த கோயிலுக்கு வரேன், இந்த கோயிலுக்கு மட்டும்தான் வருவீங்க, வேற கடவுளுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ டயர்டாக இல்லை ஒவ்வொரு நாளுங்க வாரத்துக்கு கோயிலுக்கு எப்படி டயர்டு? வணக்கம் நண்பர்களே, உறவுகளே, எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு வந்திருக்கிற சோசியல் இருக்கிற விஷ்ணு கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து இன்றைக்கு தேர் திருவிழா நடக்குது. இங்கே பாருங்கள், மக்கள் எல்லாம் குமிஞ்சிருக்கணும். நாங்கள் இப்போ நிற்கிறது வந்து பிள்ளையாட்ட தேருக்கு முன்னால். அங்கே தேங்காயெல்லாம் முடைச்சிட்டோம். அங்கால வந்து விஷ்ணுவோட தேர் இருக்குது, தயாராக இருக்குது. நடுவில் வந்து ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. பாருங்க, நம்மளுடைய உறவுறால் வந்திருக்கிறீர். வணக்கம் அண்ணா. எதில் என்ன எப்படி இருக்கிறீங்க? எவ்வளோ காலமாக இந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறீங்க? 8 வருஷமாக வந்து கொண்டிருக்கிறீங்க. அப்போ எனக்கு முதல்ல இருந்து அண்ணாக்கு வந்து இந்த கோயில் வந்து பழக்கம். நீங்கள் கிட்ட தானே இருக்கிறீங்க எங்கள் கிட்ட? ஓகே. பட் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இன்றைக்கு, பட் அரோகரான்னு சொல்லிடுங்க, அதுக்கு என்ன பொருள்? அம்மனுக்கு நாராயணன் நம்மளோட மனதில் நிறுத்தி அரோகரான்னு இதை கும்பிட்றது அரோகரான்னு சொல்லி. அப்போ பெருமாளுக்கு வந்து அரோகரா போடலாம் எல்லாம் தெய்வங்களே மனம் இருக்கிறது. அப்போ இந்த கோயிலில் சிறப்பு என்னன்னா சொல்லுங்கள். இந்த கோயிலில் நம்மளால் வருஷம் பக்தர்கள் வந்து நாராயணரை கும்பிட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிறார்கள். அதை விட்டு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். என்னோட பேர் எதிர் ரவீந்திரன். நன்றி அண்ணா. தேருக்கா வண்டி சுவாமிகளை வந்து தயார் செஞ்சு கொண்டிருக்காங்க. இங்கால வந்து கற்பூர சட்டி, பால் சம்புகள் எல்லாம் எடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ஐயா நிற்கிறாரு. வணக்கம் ஐயா. நமஸ்காரம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எங்கேருந்து ஐயா வந்திருக்கீங்க? வழக்கம் கூட கிருத்தையிலேருந்து வந்திருக்கேன். கிருத்தையிலேருந்து வந்திருக்கீங்க. நீங்கள் சொன்னீங்க இதுதான் முதல் தடவை இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் தேருக்கு வரேன். உங்களை நிறைய தடவை பார்த்துருக்கேன். நீங்கள் இருக்கிற வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன். நன்றி ஐயா, மகிழ்ச்சி. விஷயத்தெல்லாம் நீங்கள் நல்லபடியாக செய்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. ஓகே, தொடரட்டும். தமிழர்கள் போல முழுக்க நானும் போவேன். அதனால் தமிழர்களுடைய கடவுள்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி. எப்படி இருக்குது உங்களுக்கு முதல் இம்ப்ரெஷன்? நல்லா அலங்காரம்லாம் நல்லா இருக்குது, முறைப்பாடெலாம் நல்லா செஞ்சுருக்காங்க. நல்ல ஏற்பாடுகளும் நல்லபடியாகவே இருக்குது, எந்த குறைகளும் கிடையாது. ஐயாவோட பேர் என்ன? மாதவன். மாதவன். அப்போ கிருஷ்ணருடைய பேர் தான். சந்தோஷம். நன்றி ஐயா. விநாயகர் போயிட்டு நீ அடுத்தது ஆஞ்சநேயர். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம் ஐயா. உள்ள தேரோட போகையில் நல்லா இருக்கிறேன் ஐயா. நன்றி கேட்டதுக்கு. தேரோக்கு வெளியே போகலையா? தேரோட
இல்லை நான் இங்கே ஒரு கோயிலுக்கு அப்போ இந்த முறை எப்படி போச்சு திருவிழாக்கள்? ரொம்ப நல்லா இருக்குது. ஐயா இந்த இடத்துலேருந்து வர நீங்கள் இங்கே இருக்கீங்க? ஜெர்மனி. ஜெர்மனியில் தான் ஐயாவை அடிக்கடி பார்க்குறேன். அப்போ குருக்களோட சொந்தக்காரர். ஓகே. இப்போ இந்த முறை எப்படி? லாஸ்ட் டைம் போன வருஷம் வந்தீங்க தான். ஒவ்வொரு வருஷம் வர்றது திருவிழாக்கு வர்றது கொஞ்சம் நெருக்கமான கோயில். காட்சி கொண்டு வந்தீங்க, நான் கவனிச்சேன், வேலையில் நான் தெரியாது. ஓகே. அப்போ ஐயா வந்து என்ன சிவாச்சாரியாரா இல்லாட்டி வந்து பெருமாள்? எல்லாமா? ஓகே. இப்போ இந்த முறை எப்படி திருவிழாக்கள் நடந்தது? நல்லா நடந்தது, நல்ல சிறப்பாக. நல்லா ஜெர்மனிலேயும் பெரிய திருவிழா நடக்கிறதானே? அங்கே வர நீங்கள் ஹேம் கோயிலுக்கு? ஹம்முக்கு நான் வாரது வேற இல்லை. அது எந்த இடத்துல இருக்கிறீங்க ஜெர்மனியில்? நான் எஸ்என்ல இருக்கீங்க. அப்போ கிட்ட தானே? அப்போ ஊரில் நான் துன்னாலை பள்ளிப்புற கோயில். ஓகே ஓகே. இந்த முறை போனது அங்கே இலங்கைக்கு போன போது அங்கே போனது போய் பார்த்தீங்களா? பொன்னாலைக்கும் போனது, வள்ளிபுரத்துக்கும் போனது. வள்ளிபுரம் என்னுடைய கோயில். உங்களுடைய கோயிலா? கரம்பரை. ஓகே. அப்போ இப்போ அங்கே இல்லை, அங்கே இருக்கிறது இல்லை, அங்கே இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற இந்த பராமகம் தான் கொடுக்குறாங்க. ஓகே. அப்போ சொந்த கோயில். அப்போ வள்ளிபுரம் ஆழ்வார் கோயில் தான் நீ சொல்கிறது? அங்கே ஆழ்வாரில் போய் அப்போ குருக்கள்னு கேட்டால் இதாக இருக்குது. அங்கே சக்கரத்தை வச்சு தான் நீ கும்பிடுறது? சுதர்சன சக்கரம். ஓகே ஓகே. அந்த போனவரை போய் பார்த்தேன்னா அங்கே வந்து கோயிலுக்குள்ளே வந்து எடுக்க விட மாட்டேன். கோயிலுக்குள்ள எடுக்க விடணும். அந்த ஃப்ரீயாக இருக்க வெளியிடங்களில் வந்து எடுக்கலாம், அந்த சன்னிதானங்களில் எடுக்கக்கூடாது. ஓகே. இன்னொரு 2ஆம் வீதியை மட்டும் எடுக்கலாம். ஒரு பொருள் ஒன்று உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். அரோஹராண்டா என்ன பொருள்? அரோஹரான்னு சொன்னால் எங்களுடைய ஆத்ம சார்ந்து நாங்கள் என்ன இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போறீங்க. டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர் ஸ்டெலஸ்கோப்பை வச்சு என்ன செய்கிறேன்? டெஸ்ட் பண்ணுறேன். டெஸ்ட் பண்ணல சவுண்டு இழுக்க சொல்கிறேன். இழுக்கிற வழியாக தான் அவருக்கு அது என்னன்னு தெரியும். ஓகே. அதே மாதிரி அரோகரான்றதும் அடிவயத்துலேருந்து வர மூச்சு, அந்த மூச்சின் சக்தி வந்து உங்களுக்கு நல்ல பலன்களையும் நல்லதுகளையும் கொடுக்கும். அது இந்த சில மந்திரங்கள் மாதிரி ஓம் என்று சொல்கிற மாதிரி அரோகராவும் ஒரு சக்தி தான். அப்போ எல்லா கடவுளுக்கும் சொல்லலாம், விஷ்ணுக்கும் கோவிந்தா ஒரு ஆளுக்கு எல்லாருக்கும் சொல்லலாம். எல்லாருக்கும் சொல்லக்கூடியது ஒன்று ஓமும் அரோகராவும். அப்போ ஊருக்கு போனீங்களா ஐயா? ரொம்ப நாள் கனகாலம் போயில்லை ஊருக்கு. ஓகே, நன்றி ஐயா. தேருக்கண்டு தனித்துவமான ஒரு அடையாளங்களோட வந்து இந்த தேர் தயாராக இருக்குது. இங்கே பாருங்க, விஷ்ணு வந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. விஷ்ணு பவனுக்கு வந்து ஆராத்தி எல்லாம் எடுத்து இதில் அனுமார் விதிகள் முழுக்க வந்து அப்படியே பக்தர்கள் வந்து கூடி நிற்கிறாங்க பாருங்க. இனி பெருமாளை வந்து தேருக்கு ஏற்றுறதுக்காக வேண்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதனால் தேங்காய்கள் தயார் நிலையாக இருக்குது உடைபடுறதுக்கு, அதாவது தேர் வெளிக்கிடும் போது உடைக்கிறதுக்காண்டி.
அங்கால வந்து விஷ்ணுக்கு வந்து தேங்காய் உடைச்சு கொண்டிருக்காங்க. சரி, பிள்ளையாட்டு தேர் இழுத்தாச்சு. அதாவது இது வந்து பெருமாளுடைய வடம். இல்லை இல்லை, இது பெருமாளுடைய வடம் பெருசு. தேர் வந்து நகர தொடங்கிட்டது. பிள்ளையாருக்கு பின்னால் நாங்கள் போகிறோம். இங்கே பாருங்க, ஆஞ்சநேயர் நடுவில் வராரு. இங்கால வந்து மேலகாரர்கள் நிற்கணும். கவனம் கவனம், கடை 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 இருக்குது, கவனம். நாதஸ்வரங்கள் வந்து நடுவில் போயிட்டுது. வணக்கம் அண்ணா. அண்ணாட கடையா? என்ன கடை அண்ணா? ஃபேன்சி ஸ்டோரா? எங்கே இருந்தா வந்து கடை போட்டிருக்கீங்க? எங்கேருந்து வந்து கடை போட்டிருக்கீங்க? லோமனிலேருந்து வந்துருக்குறீங்க. ஓகே. பிரின்சி ஜுவல்லர்ஸ் அண்ணா கடை வச்சிருக்காரு. அண்ணாட பேர் என்ன? பிரின்சியா? ஓகே, நன்றி அண்ணா. நாங்கள் கருடனுக்கு பின்னால் போவோம். கருடனுக்கு மேலே வந்து ஆஞ்சநேயர் இருக்காரு. மேலே வந்து மேலே வாத்தியங்கள் போய்கொண்டிருக்கு. வணக்கம் சுவாமி. எங்க இந்தியாவில் நின்றீங்க போல இருக்கு. இந்தியாவில் நின்றீங்க போல இருக்கு. வந்துட்டீங்களா? அதுக்குங்க அங்கே வந்த பிறகுதான் போனீங்களா? அப்போ நீங்கள் என்னுடைய பழைய மெத்தடை யூஸ் பண்ணுறீங்க. அங்கே இருந்தால் புளி கொண்டு வா, அதான் வெங்காயம் கொண்டு வரணும். மற்றது அங்கே போகும்போது அந்த மூடு வராது. என்ன பார்த்து கொண்டு இருக்கும்போது நல்ல டயர்டாக இருக்கும். அதில் போட எல்லாம் மூட்டை பண்ணி போட முடியாது. இங்கே வந்து பொறுமையாக பண்ண வேண்டியதுதான். அதுதான். அப்போ எவ்வளோ காலம் வாரீங்க இந்த பெருமாள் கோயில் திருவிழாக்கு? 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும். அப்போ தொடக்கத்துலேருந்து தெரியும். நீங்கள் வந்து முதல் யூடியூப் செய்யும்போது நிறைய பழைய யூடியூப் சேனல் வந்து நீங்கள் தான் அங்கே தான் உங்களுடைய கோயில்கள் எல்லாம் பார்த்தேன். சில கோயில்கள் எல்லாம் எல்லா கோயிலுக்கும் ஃப்ரான்ஸ்ல கோயிலுக்கும் போகிறீங்களா? ஆமாம். அப்படியே கூட்டத்தோடையே போய் கொண்டிருப்போம். பாருங்க, இங்காலே வந்து ட்ராம்கள் பஸ்ஸுக்கு தனியான ஒழுங்கு இருக்குது.
வீதியில் திரும்புகிறாங்க. பாருங்க அங்கே ட்ராம் எல்லாம் இருக்குது. இது இங்கே நகரசபை ஒத்துழைப்பின்படி தான் வந்து நடந்து கொண்டிருக்கு. இல்லாட்டி ரோட்டுகள் எல்லாம் இங்கே போகிறதுக்கு வந்து தடை. இங்கே இருக்கிற c'est de fête de Vishnu, c'est de fête de chat. இது முதல் தடவை வைக்கிறீங்க இந்த கும்பம்? மூன்றாவது தடவை வைக்கிறீங்க. ஓகே ஓகே. எனக்கு நான் இன்றைக்கு தான் பார்த்தேன். இன்றைக்கு தான் பார்த்தேன் நான் இந்த இது. அங்கே நின்று பார்க்குறாரு வீட்டில் இருந்து பார்க்குறாரு. இங்கே வந்து நிப்பாட்டி சாமி அர்ச்சனை செஞ்சு போட்டு பிறகு கொண்டு போவாங்க. இங்கே பாருங்க நம்மளுடைய முத்துமாரியம்மன் கோயில் ஐயரும் சேர்ந்துருக்கிற இந்த திருவிழாவோட. இது கொஞ்சம் பெரிய ரோட்டாண்டாட்ட பள்ளியால் வந்து ஆக்கள் நிறைய இடம் இருக்குது. நம்மளோட உறவுகள் நான் எல்லாரும் அக்கா அங்கே வந்துருக்கிறீங்க. அக்கா வந்து நல்ல விஷ்ணுவோட நாமம் வச்சுட்டு வந்துருக்கீங்க. விஷ்ணுவோட நாமம் இருக்குது. எந்த இடம் அக்கா? ஊர்ல எந்த இடம்? விஷ்ணு கோயிலுக்கு போறதா? எப்படி இருக்கு இந்த திருவிழா? ஒரே திருவிழா தான் இந்த மாதம் முழுக்க. நன்றி அக்கா. போன முறை கொஞ்சம் சவுண்ட் பிரச்சனையால போட முடியல. அப்ப சொல்லுங்க, எப்படி எவ்வளவு ஒற்றுமையா வந்திருக்கிறீங்க நம்மளுடைய பெருமாளோட கோயில்? அதாவது இந்த நாட்டில் ஒடுக்கப்பட்டமோ அதே நாட்டில் எங்களுடைய தமிழ் கலாச்சார பண்பாடு வளர்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. இதே போல் எல்லா நாட்டிலையும் நாங்கள் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து எங்களோட கலாச்சாரத்தை வளர்க்க வேண்டும். அதற்கு அனைவரும் பாடுபட வேண்டும். போட்டி பொறாமை என்பது ஆலயத்தில் இருக்கவே கூடாது. குடும்பம் தான் ஆலயம், ஆலயம் தான் குடும்பம். எல்லோருக்கும் வருகின்ற அனைத்து மக்களுக்கும் நாராயணரும் கிடைக்க வரும். கோவிந்தா கோவிந்தா. ஐயாவுடைய வந்து குணத்தை வந்து சரியான மேன்மையான குணம் ஐயா. எல்லா மதங்கள் எல்லா மக்களையும் இணைச்சு செய்கிற சந்தோஷம். கண்டிப்பாக நன்றி. இது எல்லா இடமும் வளரணும். அப்படியே பேர்ல இருக்கு, பொன் சிரிப்போட பொன் வரதன் குருக்கள் ஐயா. நன்றி ஐயா. தம்பி வணக்கம். தமிழ் கதைப்பீங்களா? அப்போ கோயிலை முழுக்க நீங்கள் தானே நின்று செஞ்சது. உங்களுக்கு 10 நாள் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சா? என்ன ஏதாவது சந்தோஷம்? என்ன யாராவது
அதாவது பேரண்ட்ஸோட கட்டுப்பாடா இல்லாட்டி நீங்களே விரும்பி வந்து செய்கிறதா? இல்லை முதல் அப்பா அம்மா வந்து பிறகு நான் பேர் என்ன? சாத்விகன். அப்போ என்ன பெருமாளை போய்ட்டு சொல்லுங்க. என்ன உங்களுக்கு எப்படி அனுபவம் கோயிலில்? சின்னதுலேருந்து வந்து கும்பிட்டு பிறகு என்ன பிடிச்ச விஷயம் கோயிலில் நீங்கள் உங்களுக்கு? எல்லாமே பிடிக்கும். கடைசியில் இல்லை. அப்போ எவ்வளோ காலமாக வந்து கொண்டிருக்கீங்க இந்த கோயிலுக்கு? சின்ன வயசுலேருந்து வந்து கொண்டிருக்கீங்க? வயசுல எங்கே இருக்கீங்க? பக்கத்தில் 10 நிமிஷம். அப்போ கோயில் கிட்ட தான். அதாவது தம்பிகிட்ட சொல்லணும், ஒவ்வொரு திருவிழா, அதாவது திருவிழா தொடங்கினதுலேருந்து தம்பி காலையும் மாலையும் வந்து வக்கம் போனீங்களா இந்த ஊரை? இல்லையா? போகிறது அப்புறம் எங்கேயாவது திருவிழாவுக்கு பிறகு தான் போகிறீங்க. ஓகே. அப்போ முழுக்க எல்லாம் திருக்கல்யாணம் எல்லாம் பார்த்துட்டு தான் போகிறது. அப்போ டயர்டாக இல்லை ஒவ்வொரு நாளுக்கு போகிறதுக்கு? கோயிலுக்கு எப்படி டயர்டு? அப்போ எங்களுக்கு டயர்ட் ஆயிரும். பட் உங்களுக்கு வந்து அந்த பக்தியோட இது இருக்கிறால வந்து இது வாழ்த்துக்கள் அப்படியே தொடர்ந்து செஞ்சு கொண்டு. பேர் உங்களுக்கு? சாதுரியன். இப்போ தான் கனகாலம் வந்து கோயிலுக்கு வரேன்னா நான் அவையோட கதைக்கிறேன் இல்லை, அவை தனியாக அவங்களுடைய பணிகளை செஞ்சு கொண்டிருப்பீங்க. எங்கேருந்து வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறீங்க? அப்போ சின்ன வயசுலேருந்தே பெருமாளை பிடிக்கும். அப்போ பெருமாள் மட்டுமா வேறு ஏதாவது கடவுள்களுக்கும் பிடிக்குமா? நான் இந்த கோயிலுக்கு தான் வரேன். இந்த கோயிலுக்கு மட்டும்தான் வருவீங்க, வேறு கடவுள்களுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன பெருமாளை பிடிச்ச விஷயம்? நான் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வரேன். நான் அப்போ இதோடைய வரேன் நான். அப்போ படிக்கிறீங்க, என்ன படித்து கொண்டிருக்கீங்க? நான் இப்போ கொமர்ஸில் படிக்கிறீங்க. அப்போ கோயிலில் வந்து சாமி தூக்கும் போது வந்து எப்படி பழகினீங்க? விஜயோட நான் என் அண்ணா முதல் தூக்கினவர், எங்களையும் தூக்க விட்டார்கள். அப்போ நாங்கள் அப்படியே பழகிட்டோம். இங்கே பாருங்க, அதாவது இந்த கோயில் வீதிக்கு வந்துட்டுது தேர். கோயில் வாசலுக்கு வந்தாச்சு. எப்படி போச்சு பாருங்க, எப்படி போச்சு திருவிழாக்கள்? நல்லபடியாக போச்சு. இந்த முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா இல்லையா? அப்போ இன்றைக்கு சிறப்பாக போச்சு திருவிழா. சொல்லுங்க சில வார்த்தைகள் திருவிழா தேரப்பட்டி. வார நீங்கள் அடிக்கடிங்க? அடிக்கடி வாரம். அண்ணாட பேர் என்ன? சிவனேசன். எங்கேருந்து வந்த நீங்கண்ணா? பக்கத்துலேருந்து தான் வாரேன். நீங்கள் 10 வருஷமா ஊர்லில் தான் இருக்கு. 10 வருஷம். அப்போ வாரீங்க இந்த திருவிழாவுக்கு? என்ன கோயிலுடைய சிறப்பு? நல்லபடியாக இல்லை, அம்மாவை எல்லாருக்கும் அள்ளி கொடுப்போம். அஷ்டலட்சுமி அள்ளி கொடுக்குறதுக்கா? சரி, எடுங்க உங்களை ப்ரோக்ராம் எடுங்க. ஓகே ஓகே, நன்றி அண்ணா. நீட்டு வாங்க எடுத்து பார்த்தா பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தது. அடுத்து அந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாம் நம்மளோட உணவு உண்டு. நன்றி அண்ணா. சரி, தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கேன். ஓகே. இங்கே வந்து பூசை நடக்குது. மற்றது இன்னொரு விடயம் ஒன்று சொல்லணும். அங்கால வந்து பஜனை குரூப் கொஞ்ச நாளாக வந்து பஜனை குரூப்பை வந்து எடுக்கிறத விட்டாச்சு. அதனால் இன்றைய போய் பார்ப்போம். வணக்கம். இங்கே வந்து அம்மாமார்கள் பஜனை பாடி கொண்டிருக்கிறாங்க பாருங்க. நன்றி ஐயா. இப்போ வந்து பச்சை சாத்திரத்துக்காக வேண்டி தயாராகி கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்கள்.
வணக்கம் அண்ணா. நன்றி காட்டினதுக்கு, கோயில்களில் வந்து ஒவ்வொரு திருவிழாவையும் காட்டினதுக்கு நன்றி. அண்ணா தானே இந்த தேர் வேலைப்பாடுகள் செஞ்சீங்களா? முழுமையாக நீங்கள் செஞ்சீங்களா இல்லாட்டி ஊர்லேருந்து வந்ததா? பராமரிக்கிறது வந்து என்ன இந்த முறை என்ன செஞ்ச நீங்கள் புதுசாக தேருக்கு? பெயிண்டுகள் வார்னிஷ் எல்லாம் அடிக்கிறதா? பயங்கர வெயிட்டு 800,000 கொடுத்து தான் இதை ஏற்றுறது. தனியாக கிரேன் கொண்டு வந்து ஏற்றினேன் பார்த்தேன். கேட்டால் நான் அனுப்பி விடுறேன். ஓகே. அண்ணாட பேர் என்ன? குமாரன் கேட்டால் குமார் அண்ணா. இந்த கோயிலில் வந்து சிறப்பாக வந்து பஜ்ஜி சாத்துவாங்க. அதாவது இங்கே நடக்கிற ஆட்டம் வந்து சரியான சிறப்பாக இருக்கும். அதை நீங்கள் கண்டு கழிங்க.
மனமுதை மெய்யாலே தினமுதை கூவி